அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுனம். கர்மசனி 10ஆம் இடத்துக்கு வரார் மிதுனத்துக்கு. அதனால் என்ன பண்ணணும்? ப்ரெஷர் பார்த்துக்கணும். ஹார்ட்டை ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். 24 வயசு ஆனாவே நான் அதை ஒத்துக்க மாட்டேன், பண்ணிடணும். குரு உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். அதனால் அந்த ஒரு விஷயம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், எல்லா மாற்றமும் ஜம்முன்னு செய்யக்கூடிய ராசி யார்? மிதுனம். வைத்தீஸ்வரன் கோயில், அந்த கோயிலில் போய்ட்டு 1 கிலோ பசு நெய், 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமம் கோயிலில் கொடுத்து அந்த கோயிலில் வச்சு போட்டு எடுத்துக்கணும். போதும். நெய் மட்டும் எல்லா சன்னிதானத்துக்கும் பொறுமையாக கொடுத்துட்டு திவ்யமாக கொடிமரத்துக்கு கீழே உட்காந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனையும் பொறுமையாக வேண்டுங்க. அழுவாதீங்க. தெய்வத்துக்கிட்ட அழுதா தெய்வம் ஓடிடும். நம்பிக்கையோடு போங்க, எனக்கு இதை செய்து கொடுன்னு கேளுங்க. இந்த மிதுனத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயில் வந்து எப்படி வேலை செய்யும்? ஏதோ செல்வி சொல்கிறாரு, இந்த வாட்டி மட்டும் நம்பாதீங்க. அடிக்கடிக்கு போங்க. இந்த 2.5 வருஷத்தில் ஆத்ம ரீதியான அனுகூலம் காணப்படும். தெய்வ காரியங்கள் நிறைய செய்வீங்க. கோயில் திருப்பணிகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசி யார்? மிதுனம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவர்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்குங்க. அனுகூலமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஜம்முன்னு நல்லது நடக்கும். கல்யாண அமைப்பெல்லாம் இந்த சமயத்தில் பண்ணிக்கலன்னு எப்போ பண்ணிப்பீங்க? கல்யாணம் டக்குன்னு பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் பிரச்சனை, பொண்டாட்டி உங்களுக்கும் பிரச்சனை, பொண்டாட்டி பிரிஞ்சிருக்காங்க, அம்மா வீட்டில் இருக்காங்க, இல்லை பொண்டாட்டி உங்கள் கூட பேச மாட்டேன்றாங்க, ஒரே கட்டிலாக இருந்ததில் நடுவில் கோடு விழுந்துச்செல்லாம் பார்க்காதீங்க. வெள்ளை கொடி, வெள்ளை பெட்ஷீட்டு ஒன்றுமே இல்லை, சாரின்னு சொல்லி போடுங்க. மெசேஜ் கிளியரன்ஸ் ஆகிடும். வீணாக யாராவது சொந்தக்காரங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுறாதீங்க. குடும்பம் அபிரிதமான இருக்கும். கல்யாணத்துக்கெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த ஜோசியர் சொல்கிறார், அந்த ஜோசியர் சொல்கிறார், இந்த பொருத்தம் சரியில்லை, அந்த பொருத்தம் சரியில்லை. டக்குன்னு மனசுக்கு பிடிச்சா கோயிட் பண்ணுங்கள். எல்லா ரிஸ்க்கும் வரும். கல்யாணம்னா எல்லாருக்கும் வரும். வாழ்க்கை இல்லாது. தெய்வத்தை, குலதெய்வத்தையும் நம்புங்க. வைத்தீஸ்வரனை நம்புங்க. மகான்களை வச்சுக்குங்க. எப்பயுமே மிதுன ராசிக்காரங்க மகான்களை எப்பவுமே வச்சுக்கணும். ஒரு மகானை கையில் வச்சுக்கினா தான் உங்களை கரெக்டாக அவர் வழி நடத்துவாராம். மிதுனத்துக்கு எப்பயுமே ஒரு மகான்கள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் வேணும். ஸோ மனுஷனாக இருந்து இருந்துக்கின்னு உங்கள் கூட இப்போ வாழ்ந்துக்கின்னு அவங்க சொல்கிற ஐடியா வேணாம். மகான்களாக, மனிதர்களாக இருந்து மகான்களாக மாறியவர்கள், அவர்களோட ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்கோங்க. ஓஹோன்னு வருவீங்க. எல்லா விதமான அனுகூலமும் கிடைக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை, திருமண தடை, புத்திர சந்தான தடை எல்லாமே நீங்கிடுமா மிதுனத்திற்கு. வேறு என்ன வேணும்? தொழிலில் வேறு லெவலுக்கு அபிரிதமாக வருவீங்க. ஒன்றுமே இல்லாமல் பெரிய இண்டஸ்ட்ரியிலலாம் ஆகிடுவீங்க. பெரிய கான்ட்ராக்ட், ரோடு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. திடீர்னு நல்ல முதலாளிகள் வருவாங்க, நல்ல முதலீடு வரும், நல்ல இன்வெஸ்டார் வருவான், டப்புன்னு அடித்து தூக்குவீங்க. ஸோ மிதுனத்துக்கு இதெல்லாம் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அதே சமயம் பெரியவர்களுடைய தொலைதூரத்தில் இருக்கீங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, தொலைதூரத்தில் இருக்க பெற்றோருடன் டெய்லி வீடியோ கால்லையாவது பேசுங்க. சும்மா எப்படி இருக்கா அப்பா, எப்படி இருக்கா அம்மான்னு கேட்குறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்கக்கிட்ட மட்டும் கோவப்படாதீங்க. நீ எனக்கு அதை செய்யலை, அவனுக்கு செஞ்ச, இவனுக்கு செஞ்ச, தம்பிக்கு செஞ்ச, தங்கைக்கு செஞ்சேன்னு ஒருமையில் பேசாதீங்க. கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மிதுனம் பார்த்துக்கினா போதும். அற்புதமான காலகட்டம் மிதுனத்துக்கு. மீனத்துக்கு வரக்கூடிய சனி பயிற்சி.